Hello guys, welcome to another vlog மாதிரி இல்ல another series of 50 years of Rajiniism. 50 years of Rajiniism. உங்களுக்கே தெரியும் ரஜினி நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு ஐகான், சாரி இந்தியன் சினிமாவோட ஐகான்னே சொல்லலாம். மேன் எ மித், சூப்பர் ஸ்டார், ஸ்டைல் எல்லாமே ஒரு ட்ரெண்ட் செட்டரா, ஒரு தமிழ் சினிமாவோட ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்காரு. அஞ்சாத மனசு அழியாத ஸ்டைல் 50 years of ரஜினி சார். ஓகேவா? ஆக்சுவலா ஒரு தளபதி ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஃபேன் பாய் இருந்திருக்காரு. ஒரு ஸ்டைல வந்து ப்ரோமோட் பண்ணுது. எல்லா ஆக்டர் ஸ்டைல் பண்றாங்களோ அந்த ஸ்டைலோட ட்ரேட்மார்க் இருந்தது நம்ம பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் தான். டெஃபினெட்லி மோனிஷ். அவரோட ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா அவரோட யூனிக் ஸ்டைல், அவரோட ஸ்வாக். இது இண்டஸ்ட்ரியல் ஹிட் வச்சிருக்காரு மூவிஸ்ல. பாஷா, சிவாஜி, எந்திரன், ஜெயிலர். ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெக்கார்ட். ஃபர்ஸ்ட் 100 crores சிவாஜி மூவி அடிச்சது. 50 years ஆயிருக்கு. இதோட டோட்டலா வந்து நம்ம வந்து கொண்டாடுறது மட்டும் இல்ல, இது வந்து என்ன சொல்றதுன்னா ஆக்சுவலா வந்து அவருடைய சாதனை மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஒரு இதுவே ஒரு பெருமையா சேர்த்திருக்காரு அந்த இடத்துல. தமிழ்நாடு பிலிம் இண்டஸ்ட்ரி, தமிழ் பிலிம். அதாவது ஒரு அவரோட இம்பாக்ட் எப்படின்னா, தலைவரோட இம்பாக்ட் எப்படின்னா, ஆக்சுவலா நான் ஒரு தலைவர் ஃபேன், எனக்கு தலைவர் பிடிக்கும். தலைவரோட ஒரு ரஜினி ஃபேன் சொல்லிட்டு தலைவர். இப்போ ஒரு இது நான் ரீட் பண்ணிருக்கேன். முத்து படம் ரிலீஸ் அப்போ வந்து ஜப்பான் சம்திங் அங்க ரொம்ப, அந்த டைம்ல அங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு அந்த கண்ட்ரிக்கு. ரொம்ப இதா இருக்கும் போது, ரொம்ப ஜிடிபி எல்லாம் குறைஞ்சிருக்கும் போது முத்து படத்தை சும்மா அங்க ரீமேக் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல மூவி நல்லா இருக்குன்ட்டு நிறைய பேர் தியேட்டர் போய் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் கண்ட்ரிக்கு ஹெல்ப் ஆயிருக்குன்ட்டு இது வந்து ஒரு சொன்னாங்க. இது ஒரு நம்ம கேட்கறதுக்கு ஒரு பெருமையான விஷயம்ல. சோ அங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரஜினி பட்டாளமே இருக்கு. முத்து செலிப்ரேட் பண்றாங்க. எந்த ஆக்டருமே தமிழ் இண்டஸ்ட்ரியில இந்த அளவு, ஐ மீன் வந்து அவருடைய லெகசி, நான் சொல்றேன் லெகசி வந்து அவருடைய லெகசி, அதுதான் பாயிண்ட். அந்த லெகசி வந்து யாருனாலுமே ரீபில்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல. ஆல் நிண்டா ஸ்டைல், நடந்தா ஸ்டைல், உக்காந்த ஸ்டைல், ஒரு ஸ்டைல் ஐகான். அவார்ட்ஸ் பத்மபூஷன் 2000 வாங்கியிருக்காரு, பத்ம விபூஷன் 2016, அப்புறம் நிறைய அவார்ட் வாங்கியிருக்காரு. 2021 கூட ரீசெண்ட் அவார்ட் வாங்கியிருக்கு, பிலிம் ஃபேர் அவார்ட்ஸ். பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் வைஸ் நம்ம அப்பா ஜெனரேஷன், அதுக்கு முன்னாடி அதுல இருந்து நம்ம ஜெனரேஷன், இப்போ உன்னைவே எடுத்துட்டாலுமே நீமே ரஜினி ஃபேன் தான் சொல்ற. ஜெனரேஷன் வைஸ் வந்து அவர் கவர் பண்ணியிருக்காருன்னா அதான் நான் சொன்னேன் முன்னாடி சொன்ன மாதிரி அவருடைய லெகசி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை. அது அனிருத் மியூசிக்ல ஒன்னு போட்டிருப்பாரு, ஓ மகனும் பேரனும் ஆட்டம் போட வச்சவன். அது வந்து அவர் சும்மா லிரிக்ஸ் இல்ல, இட்ஸ் a ஸ்டேட்மெண்ட் ரியலா. நான் ஒன்னு நோட்டீஸ் பண்ணியிருந்தேன் மோனிஷ். ஆக்சுவலா இப்போ அனிருத் வந்து லாஸ்டா போட்டது வேட்டையனா இருக்கட்டும், இப்போ ஈவன் கூலியா இருக்கட்டும், பட் தலைவருக்குன்னு போடும்போது ஒரு மாதிரி தனி ஸ்வாகோ, அந்த லிட்டரலா வந்து என்ன சொல்றது, அந்த பிஜிஎம்லாம் ஒரு மாதிரி செப்பரேட்டா போடுற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான வைப் கொடுக்குது அந்த தலைவரோட. அது ஏன் நான் சொல்றேன், இப்போ உனக்கு வந்து ஒரு நார்மல் இன்டர்வியூ எடுத்துட்டு ஆதித்யா ஸ்பீக் அபவுட் விராட் கோலின்னு சொல்ல நீ என்ன பண்ணுவேன்? டெஃபினெட்லி அது வந்து என்ன சொல்ல முடியுமோ எல்லாமே சொல்லுவேன் அந்த இடத்துல. கேட்கும் போதே உங்க இப்படி ஆயிடுச்சு. அதுதான் அங்க அனிருத்துக்கு, அதுதான் தலைவருக்கு மியூசிக் போடுன்னு சொல்றாங்க. தலைவர் அந்த ஒரு இது. ஆனா இது வரைக்கும் வந்த எல்லா தலைவர் படத்துலயும் நான் ஒன்னு நோட்டீஸ் பண்ணிருக்கேன், முக்கியமா அவரோட பஞ்ச் டைலாக், ஆல்சோ ஸ்கிரீன் பிரசன்ஸ், இது ரெண்டுமே நீ லிட்டரலா நோட் பண்ணியிருந்தனா மேசிவ் இம்பாக்ட் அந்த பர்டிகுலர். எனக்கு நிறைய டைம் நான் ரொம்ப லோவா இருக்கும் போது தலைவர் படம் தான் பார்ப்பேன். இந்த மாதிரி அண்ணாமலை இதெல்லாம் பார்க்கும்போது அவர் சொல்ற ஒரு டைலாக் நிறைய பேர் இம்பாக்ட் ஆகும். அவர் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டைல் இப்படிலாம் பண்றத விட சொல்லுவாரு, ஏமாந்து போறது வாழ்க்கையில இந்த மாதிரின்ட்டு ஒரு மாதிரி நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷனாவும் ரொம்ப ஃபேவரட்டா இருக்காரு. அப்புறம் இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, கமல்ஹாசன் இஸ் a குட் ஆக்டர். இப்ப எனக்கு வந்து கமல்ஹாசன் அழுகும் போது எனக்கு இது வரைக்கும் அவ்வளவு அழுது வந்தது இல்ல. அப்ரிஷியேட் பண்ணிருக்கேன் என்னால நடிக்கிறேன். ஆனா சம்டைம்ஸ் ரஜினி ஃபீல் பண்ணி அழுகும் போது எனக்கு பர்சனலா ஒரு மாதிரி நம்ம லிட்டரலா ஒரு மாதிரி பர்சனலா அழுக வைப்பாரு. ஆக்சுவலாக ஒரு ரீல் பார்த்தேன். ஆக்சுவலாக ரஜினிசம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ரஜினிகாந்த்ன்ற நேம் வந்து என்ன இம்பேக்ட் பண்ணுதுன்னா, ஒரு அதிசயம் என்ற ஒரு மீனிங்கை வந்து கொடுக்கறதுனால ரஜினிசம்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டிருந்தாங்க அந்த மீம்ல, பர்டிகுலர் மீம்ல. லிட்டரலா ஒரு ஆளு கண்டக்டரா இருந்துட்டு இப்போ ஹோல் இந்தியா ஐகான் ஆயிருக்காரு. ஹோல் இந்தியா ஐகான். இப்போ அந்த வீடியோ பாத்திருக்கேன், அந்த ரன்வீர் சிங் ஓடி வந்துட்டு அவார்டுக்கு இது பண்றப்பா சூப்பர் ஸ்டார் இருந்துச்சு மோனிஷ் அந்த இடத்துல தான். இந்த டோட்டல் தமிழ் பீப்புள் எல்லாத்துக்குமே என்னதான் ஒரு ஆக்ட்ரஸ் வைஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவர் பெருசா, இவர் பெரியாள்னு சொன்னாலுமே, பட் வந்து அந்த ரஜினியோட இம்பேக்ட் வரும்போது இந்த ஒரு தமிழ்நாடே ஒரு மாதிரி யுனைட் பண்ணுது அந்த இடத்துல. ஃபேன் வைஸா இருக்கட்டும், டைலாக் வைஸா இருக்கட்டும், பிரசன்ஸ் வைஸா இருக்கட்டும், எல்லாமே யுனைட் பண்ணுது அந்த இடத்துல.
இப்ப நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு பாயிண்ட் நான் நிறைய நாள் பேசணும்னு இருந்தேன். இப்ப என்ன நினைக்கிறேன், விஜய் விசஸ் ரஜினின்னு போட்டி போடுறாங்க. அது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்ல இல்லவே இல்ல. அதேதான். இப்போ வந்து இந்த சும்மா இந்த பொடுசுங்க வராங்க தெரியுமா, ஒரு 5th 10th வரைக்கும் போன் கொடுத்துட்டு உங்களை மாதிரி விஜய் ஃபேன் பேஸ்க்கும் அது ஒரு இது மாதிரி நீங்க என்னைக்கு நீங்க ரஜினி வந்து தப்பா சொன்னதே கிடையாது. ஈவன் இப்போ நம்ம கிரிக்கெட்னு எடுத்துட்டாலுமே தோனி விராட் கோலி நம்ம படிக்கும் போது ஏதாவது இருந்துட்டா கிடையாது. எதுவுமே தோனி விராட் கோலியுமே அந்த இடத்துல மாத்தி பேசுற மாதிரி தானே ஒரு தாட். ரொம்ப டாக்ஸிக்கான சொசைட்டி வந்துருச்சு. எப்படி விஜய் ரஜினி ஹேஸ் ஓன் லீக், விஜய் ஹேஸ் ஓன் லீக். அப்படிதான் தோனி அவர் டைம் பிரைம், விராட் கோலி. ஏன் இப்ப கம்பேர் பண்ணி ரெண்டு பேரும் ஃபேன்ஸ்குள்ள கிளாஷ் பண்ணி இப்ப நானே எனக்கு தோனி பிடிக்குன்னு சொன்னா அப்ப நீ விராட் கோலி ஃபேன் இல்ல, இப்போ விஜய் நல்லா டான்ஸ் ஆடு அப்ப நீ ரஜினி ஃபேன் இல்ல. அந்த மாதிரி ஒரு சொசைட்டி இதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. எந்த இதுல ஒரு டாக்ஸிக் ஃபேன் பேஸ்னால அந்த ஒரு லாயல் ஃபேன் பேஸ் உங்களை மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப அடி. லிட்டரலி ஹாஃப் செஞ்சுரியா ஒரே நேம் ரஜினிகாந்த். ரஜினி இப்போ ரஜினிசம்ல தலைவர், சூப்பர் ஸ்டார் தலைவர். அந்த டைட்டில் கார்டு சொல்லவே முடியாது மோனிஸ். யாருனாலுமே அன்பீட்டபிள். ஈவன் இப்போ லியோல கூட அந்த விஜய்க்கு வந்து ஒரு டைட்டில் கார்டு போட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் ஐ திங்க் ஸோ இட் இஸ் அன்பேச்சபிள் தான் நான் சொல்லி ஆகணும். அந்த இடத்துல காதல் முதல் குடும்பம் வரை அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து நடிச்சிருக்காரு இது வரைக்கும் அவர். ஆக்சுவலா ஒரு ஸ்டைல் சின்ன வயசுல ஆடு சிவாஜி பார்த்ததுல இருந்து என்னடா மனுஷன் பார்த்தேன். அடுத்த வீட்டுல ஒரே ஒரு சிடி நம்மளா இருக்கும்போது ஞாபகம் இருக்கா, ஒரே சிடில கில்லி திருப்பாச்சி வில்லு ஒரு சிடி இருக்கும். கில்லி திருப்பாச்சி எனக்கு அப்படிதான். படையப்பா பாஷா முத்து போட்டு படையப்பா பார்த்து என்னடா மனுஷன் இப்படி பண்றாரு, இப்படி வாயில் இப்படி போடுறாரு. லிட்டரலா ஒரு ஸ்வாக். அவர் நடந்து வந்தாலே ஒரு ஆள் நடந்து வந்தாலே ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் அந்த இடத்துல இருக்கு. ஆட தேவையில்லை, சும்மா வந்து நின்றா போதும். அந்த ஒரு வைப், எனர்ஜி, எல்லாமே பேஷன் எல்லாமே நமக்கு வந்துரும் அந்த இடத்துல. லிட்டரலா ஈச் அண்ட் எவ்ரிஒன் ஐடலைஸ் பண்ணிருக்காங்க நிறைய பேர். அபூர்வ சகோதரர்ல இருந்து இப்போ கூலி வரைக்கும் அவன் நடிச்ச எல்லா மூவிஸுமே அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஃபர்ஸ்ட், அப்புறம் அந்த டயலாக்ஸ் செகண்ட், அப்புறம் எமோஷன், டயலாக் டெலிவரி. அந்த டயலாக் டெலிவரி பேசிக்கே கண்ணை பார்க்கணும், ஸ்ட்ரைட்டா பார்த்து டயலாக் பேசி இப்படி டீ குச்சி இப்படி போடுவார் அப்படி நிக்கும். அந்த வாக் மோனிஸ் லிட்டரலி யாராலும் பீட் பண்ண முடியாது அந்த இடத்துல. ஐகானிக் வாக். தலைவர்னால கூலி தான் ஃப்ளாப், தலைவர் அந்த படத்துல ஃப்ளாப் இல்ல. சம ஸ்கிரீன் பிரசன்ஸ். டெஃபினெட்லி ஸ்டோரி வைஸ் வந்து லைட்டா அந்த இதுல உலப்பிருந்தாங்களோன்னு தோணுது. பட் ஸ்டில் தலைவர் அந்த இடத்துல பவர் ஹவுஸ் பிஜிஎம்க்கு அதுவும் மாஸ் பண்ணிட்டார் அந்த இடத்துல. அனிருத் பிளேட் கீ ரோல், சொல்லவே முடியாது. ஒரு சூப்பரான லெகசி வச்சிருக்காரு தலைவர். அதேதான் டெஃபினெட்லி. ஐ திங்க் பெஸ்ட் இன் தி சினிமா. ஒரு நமக்கு ஒரு பிரைட் மாதிரி ரஜினி சார் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து வெச்சுக்கோ. ஏன் சிம்பிளா இந்தியாக்கே பிரைட் தான். இப்ப கூட ஒரு பிரைம் மினிஸ்டர் எதுக்கோ வெளியே போயிருக்காரு, மலேசியா சம்திங் போயிருக்காங்க. மோனிஸ் ஆக்சுவலா எனக்கு அந்த பாயிண்ட் புரியல. நம்ம இத ஜஸ்ட் இத பேசி நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து டாலிவுட்ல 1000 crores வந்துருச்சு ஆக்சுவலா. அதே மாதிரி கனடா மூவிஸும் 1000 crores வந்துருச்சு. பாலிவுட் சொல்லவே தேவையில்ல, எக்கச்சக்க 1000 crores. பத்தான், ஜவான், நிறைய எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஆனால் அந்த இடத்துல எடுக்கும்போது தமிழ் சினிமாவில் எப்போ அந்த 1000 crores வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அது ரஜினிகாந்த்னால அந்த இது வந்து முடிக்க முடியுமா, அதை வந்து ஒரு லைன் போட்டு நிக்க வைக்க முடியுமா? ரஜினி கேன் பிரேக். எப்படி பார்த்தா ரஜினிக்கு தெலுங்கு சைடா, மலையாளம் சைடா, ஹிந்தி சைடா சோ மச் ஃபேன் பேஸ் இருக்கு. ஜெயிலர் வந்து ஜெயிலரே கொஞ்சம் தொற்றுக்க வேண்டியது. ஆக்சுவலா ஜெயிலர் மிஸ் ஆனதே எனக்கு இது. அப்புறம் மத்த சினிமாக்காரங்களா சப்போர்ட் பண்ணாங்க ஜெயிலருக்கு. தமிழ் சினிமாக்காரங்க என்னடா ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க கண்டுபிடிக்கிறோமா, இப்ப நீங்க என்ன படம் எடுத்து மெய்யழகன் என்னடா படம் ஸ்லோவா போயிட்டு ஓடவே விடல. 1 month கழிச்சு மாஸ்டர் பீஸ் இப்படின்னு சொன்னா எப்படி 1000 crore அடிக்கும்? அதேதான் ஃபேன்ஸ்குள்ளேயே அந்த கிளாஸ் வரதுனால, நம்ம ஃபேன்ஸ்குள்ளே கிளாஸ் வரதுனால அந்த 1000 crores லிட்டரலி இம்பாசிபிளா தெரியுது தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில. அது இது பண்ணலாம், ஆனா ரொம்ப ஹேட்டா இருக்க கூடாது. இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா புஷ்பா 2 லியோ எல்லாத்தையோட சம மொக்க. நான் வந்து இதுக்குன்னு சொல்லல, ஸ்டோரி வைஸ் நீயே சொல்லு. புஷ்பா 2 நான் பேச மாட்டேன் அதை பத்தி, கமர்ஷியலாவே எனக்கு பிடிக்கல. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா விட்டே தரல. என் ஃப்ரெண்டு கோல்டி ஃப்ரெண்டு புஷ்பா 2 ப்ரோமோட் அவனே பாலாஜி கொடுத்தானா சொல்லு. பாலாஜி கூட சண்டே போச்சு ஞாபகம் இருக்கா? அதேதான். அல்லு அர்ஜுன் இஸ் பெட்டர் தென் தனுஷ். சூர்யா அது ஒரு நாள் பேசலாம். அவனை வச்சு பேசலாம். அல்லு அர்ஜுன் வச்சுட்டு நம்ம சூர்யா எடுத்துக்கலாம். சூர்யா தனுஷ். சூர்யாவோட பொட்டன்ஷியல் தெரியல. இப்ப பாத்துட்டு இந்த வாரணம் நம்ம ஜென்சி கிட்ஸ்க்கு இன்னும் நிறைய அது தெரியல சூர்யாவோட பொட்டன்ஷியல் பத்தி. சோ அதுக்கு ஒரு தனி vlog பண்ண நோட் பண்ணிக்கோ. டெஃபினெட்லி மோனிஸ். ஓகே மோனிஸ், பை தி வே இப்போ வந்து நம்ம ரஜினிசம் பத்தி பேசியிருக்கோம். நான் பேசிட்டே இருப்பேன் ஆக்சுவலா ரஜினி பத்தி. just we have to conclude இந்த இடத்துல because
சொல்லுங்க. நான் இப்பயும் சொல்றதா, அப்பவும் இப்பவும் இப்பவும் ஓ அலும்ப பார்த்தவன் உங்க அப்பா விசில கேட்டவன், ஓ மௌன பேரனும் ஆட்டம் போட வெப்பவன். டயலாக் இந்த இடத்துல. ஓகே, ஜஸ்ட் நம்ம வந்து இந்த எபிசோட வந்து ஜஸ்ட் கன்க்ளூட் பண்ணிக்கிடுவோம். அது வரைக்கும் சந்திப்பது ஸ்கூல் டாக்ஸ். பை கைஸ். ஓகே, பாய் கைஸ். லைக், சப்ஸ்கிரைப் as well as கமெண்ட். மோனிஷ் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சர்ப்ரைஸ் Okay, bye. கமெண்ட்.